இப்போ சலசலப்புகள் என்ன அப்படின்னா, போலண்ட் இருக்குல்ல, போலண்டும் வந்து உக்ரைனில் சில பகுதிகளை வந்து சொந்தம் கொண்டாடு. பழைய கிளைம் இந்த பகுதி என்னது, எப்படி இது டான்பாஸ் வந்து இவ எடுத்துருச்சு ரஷ்யா, அது மாதிரி நானும் இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை விட்டு எடுக்க வச்சா இப்போ அது நேட்டோடைய உறுப்பினர் எது, போலண்டு. இப்போ இங்கே வந்தால் இது ரஷ்யா கையில் உக்ரைன் இருக்கும். இப்போ அது எடுக்க வந்தால் யார் அடிப்பா? ரஷ்யா அடிப்பான். அப்போ டைரெக்டாக நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா சண்டை ஆயிரும். இதன் வழியாக ஸ்டார்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேற வாய்ப்பு வந்து அமெரிக்காவுக்கு இல்லை. அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வேற வாய்ப்பு இல்லை. மாட்டிக்குவோம். உலகத்தை கன்வின்ஸ் பண்ண முடியாது, நான் இதனால தான் அடித்தேன் அப்படின்ட்டு. அப்போ போலண்டை வந்து தூண்டி விட்டு, நீ போய் அதை பிடி, அவன் எடுத்தான்ல நீயும் எடு அப்படின்னு தூண்டி விடுவான். போலண்டு போய் அடிக்கும், போலண்டை திருப்பி அடிப்பான். இவன் என்னம்மா நேட்டோ உறுப்பினர் மேலே கை வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே வருவான். இதில் வந்து நடந்துரும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அசர்பைஜான் இருக்குல்ல, இந்த டைம்லேயே வேற சில பிரச்சனைகளும் கிளப்பி விட்டுருவாங்க. இது எல்லாமே பாருங்க துல்கர்னின் சம்பவத்தில் வர்ற நாடுகள் தான், அசர்பைஜானு ஆர்மீனியான்ட்டு. ஆர்மீனியா வந்து அசர்பைஜான் வந்து இஸ்ரேலுடைய பப்பட்டமா. இது வந்து ஆர்மீனியா மேலே தாக்குதல் பண்ண வைப்பாங்க அசர்பைஜானை வச்சு. இப்படி ஒரே நேரத்தில் பல போர்கள் நடக்கும்போது யார் என்ன போட்டாங்கிறது தெரியாது. இதன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுரும். முதல்ல இவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இன்டர்நெட் துண்டிச்சிருவாங்கங்கிற. அங்கே ஃபஸ்ட்டு அணு ஆயுதம் போட்ட உடனே இன்டர்நெட் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு உண்மையான செய்திகள் போய் சேரக்கூடாதுன்ட்டு. பேப்பரில் வர்றது மட்டும்தான் நியூஸ். இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டுறானா ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டுறானா, இந்த ஆங்கிள்லேருந்து அவன் காமிக்கிறான், இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தது, இன்னொரு ஆங்கிள் இருக்குது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்றான். அவனுக்கு இருக்க போய் தானே காட்டுற, நோ ஆங்கிள், ஒன்லி ஒத்த கண் ஆங்கிள், நாங்கள் காட்டுற ஆங்கிள் தான் முடிஞ்சு போச்சுன்ட்டு ஒரே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும்தான், அதுவும் பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்நெட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவாங்க. யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் தெரிஞ்சுங்க, இதுதான் நடக்கும். இப்போ ஓப்பனாக இருக்கிறதுனால பேசிக்கலாம், இதுதான் நடக்கும். நடந்ததுன்னா போர் தொடங்கிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரஷ்யா முதல்ல என்ன பண்ணுன்னா, எங்கெல்லாம் மிலிட்ரி பேஸ் இருக்கோ அது மேலே எல்லாத்துலேயுமே அணு ஆயுதம் போட்டுருமா. நேட்டோடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்து மேலேயும் அணு ஆயுதம் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. எது எங்கே இருக்குது அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்குது, துருக்கியில் இருக்குது, புரியுதா, கான்ஸ்டான்டினோப்பிள், துருக்கியில் மிகப்பெரிய பேஸ் இருக்குது, துருக்கியில் போட்டுருவோம். கத்தாரில் போட்டுருவோம், கத்தாரில் இருக்கு. கொசோவாங்கிற அங்கே பெரிய பேஸ் இருக்குது, ஆமாம் கொசோவாவில், அங்கே போட்டுருவோம். நஜிதில் இருக்குது, ரியாதில் இருக்குது. அதான் நஜிது, அது ஏதோ ஈராக்கில் இருக்கு. நஜிதுனே வச்சுக்கோப்பா, எனக்கு அதான் சேஃப். நஜிதில் போடுவாங்க. நான் எந்த நஜிது சொல்கிறேன்னா அந்த நீங்கள் சொல்கிற நஜிது தான் அந்த நஜிது, சரியா. நஜிதில் ஒரு பேஸ் இருக்குது, இப்போ நஜிதில் போட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது 7 மாதத்தில் அல்லது 7 வருடத்தில், இப்போ இந்த இடத்துல அணு ஆயுதம் போட்டுருச்சுன்னா எந்த ஒரு அத்தன்டிக் அரசாங்கமும் இருக்காது, புரியுதுங்களா. அப்போ மகதிக்கு உண்டான சூழ்நிலை இருக்கா. அப்போ மகதியை தேடி அட்வான்ஸாக போகிறவங்க நெருப்பு வாங்கி திங்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கங்க. போனீங்கன்னா அட்வான்ஸாக நாங்கள் இப்போவே போகிறோம் குராசானுக்குன்னா, கபரிசானி போகிறீங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா. இப்போவே போனீங்கன்னா உங்கள் மேலே தான் அணு ஆயுதம் உங்களை வரவேற்கிறது அப்படின்ட்டு டமால் நியூக்ளியர் போடுவாங்க, அதோட சமாதி. சரி செத்து போயிடுவோம் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, உம்மத்துக்கு உங்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, அல்லாவுடைய தீனுக்கு உங்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவையான நேரத்தில் நீங்கள் வந்து எனர்ஜியை வந்து டம்ப் பண்ணுறீங்க, குப்பையில் கொண்டு போய் முக்கியமாக வேல்யூபிளான பொருளை கொண்டு போய் வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறோம், பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மை கவனிச்சுட்டு இருக்கணும். இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டு. ரஷ்யாவின் மீது அணு ஆயுதம் போடப்பட்டது அப்படின்னுச்சா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிடுங்க, எங்கேயாவது போய் காட்டு பக்கம் போய் உக்காந்துக்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லாமே புட்டுக்கிட்டு போக போகுது. ஒரு அடியாக இருக்காது. ஊரில் இருக்கிற எல்லா எதிரியும் அடிச்சுக்குவான். இப்போ உதாரணத்துக்கு இவங்க 50 பேர் இருக்கோம், கைதிகள் நம்மெல்லாம் வச்சுங்க, 50 பேர் இருக்கோம். டெய்லி நம்ம மேலே வெஞ்சன்ஸ் இருக்குது. ஒருத்தன் இவன் அடிக்கிறப்பான் பார்க்குறான், அப்போ பார்க்குறோம் ஜெயிலர் 10 பேர் துப்பாக்கி வச்சு நின்றுட்டுருக்கிறான், சிசிடிவி கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்க்குறோம் 10 ஜெயிலரு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே போயிட்டான், சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட்டு கட்டாயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்? எல்லாரும் அப்பிக்குவோம், பார்த்தா மூஞ்சியெல்லாம் ரத்த கலரியாக இருக்கும். அதுதான் நடக்கும். எங்கெங்கெல்லாம் உலகத்தில் பஞ்சாயத்து இருக்கோ எல்லா பக்கம் அடிதடி நடக்குங்கிறது. இந்தியா பாகிஸ்தான் மேலே அடிக்கும், பாகிஸ்தான் இந்தியா மேலே அடிக்கும், சைனா அது மேலே அடிக்கும், தைவான் சைனா மேலே அடிக்கும்,
புரியுதா? ஜப்பானுக்கு அந்த பிரச்சனை அது அடிக்கும், கர்நாடகா காவேரி அடிக்குமா அடிக்கும், எங்க வேணாலும் அடிச்சுக்கும். உலகம் பூரா இந்த சண்டை வந்து அடிச்சுக்கும். அப்போ தொடக்கம் எல்லாமே என்ன இருக்கும், அணு ஆயுதமாக இருக்கும். அப்போ இது யாருக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுக்கு வந்து எந்த நாடுமே வலிமையாக இருக்காது. ஏன்னா அது குட்டி நாடு, எல்லா நாடும் குட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் அது பெரிய நாடாக இருக்க முடியும். புரியுதா? அப்போது பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடும் குட்டி நாடாக ஆயிடணும். பவரே அதுக்கு இருக்கக்கூடாது. அப்போ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அவர் ஒரே விஷயந்தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முஸ்லீம்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பயப்படக்கூடாது. சாவுங்கிறது பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அவர் சொல்கிறார், காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அணு ஆயுதம் போட்டால் கூட நான் காலையில் எந்திரிச்சு நான் வேலைக்கு போவேன். அவர் சொல்கிறார், நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வேலைக்கு போய் நான் வேலையை பார்ப்பேங்கிறார். யார்? இம்ரான் ஹுசேன் சொல்கிறார், எந்த வேலையும் நான் தள்ளி போட மாட்டேங்கிறார். இன்றைக்கி வந்து நான் ஸ்கூலுக்கு போகிற ஆளா, அணு ஆயுதம் வந்துருச்சா, என் முன்னாடி வந்து மரணம் நிற்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கில் நான் வேலை செஞ்சிட்ருப்பேன். அதில் வந்து நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்கிறேன். அவர் சொல்கிறார், பேரிச்சம்பழம் ரொம்ப வேல்யூபிள், கெட்டு போகாத உணவுப் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும். அது 3 மாதம் வச்சு சாப்பிட்லாம், 6 மாதம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா பேரிச்சம்பழங்கள் அது மாதிரி வச்சுங்க. விறகு அடுப்பு பயன்படுத்த கற்றுக்கலாம் அப்படின்னா பேரிச்சம்பழங்கள் அது மாதிரி வச்சுங்க. விறகு அடுப்பு பயன்படுத்த கற்றுக்குங்க. நகரங்கள் சூறையாடப்படும். 1 நாள் 2 நாள் தான் நகரம் வந்து டிசிப்ளினாக காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் கடன் சொல்லுவான், அடுத்த நாள் அடி நாயை கூறாமா. சோறுலாம் குழந்தை அழுதுட்டு இருக்குது, வீட்டுக்குள்ளே உட்காந்து போட்டு இது என்னது ஒன்றுதுன்ட்டு பேசிகிட்டு இருக்கா. பேப்பர் போடாடே போய் கோர்ட்டில் கேஸ் போடுறா, போடா பார்த்துக்கிறோம். ஜட்ஜு அங்கே நான் ஜட்ஜு கத்தி காமிட்டி வாங்கிட்டு இருப்பாரு, ஒழுங்காக ரொட்டி கொடுக்குறியா இல்லையான்ட்டு. அவ்வளோதான், ஒரு சட்டம் ஒழுங்குலாம் ரொம்ப கேலி கூத்தாயிரும். அப்போ இதை அவர் சொல்கிறார், அவர் போயிருங்கிற எல்லாத்தோட ஒரு ஆயத்தை ஒன்று சொல்கிறார், சூப்பர் ஆயத்து அது சொல்கிறார். பனி இஸ்ராயலில் வருது, பனி இஸ்ராயலில் தான் உலகத்தை அழிக்க போகிறத பற்றியும் எல்லாம் பேசுகிறான். ஒரு ஆயத்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, குரான் ஓதிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்குங்கிறார். குரான் ஓதிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்குங்க, அல்லாஹ் காப்பாற்றுவான். அது சொல்லும்போது சொல்கிறார், ஏன்னா ரசூலா என்ன சொல்கிறாங்க, தஜ்ஜாலுடைய அந்த வறுமைன்னு வரும்போது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தான் உங்களுக்கு உணவாக இருக்கும் அப்படிங்கிறேன். ஏன்னா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி தருவாங்கிற. அப்போது குரானில் வந்து 17:45 அல்லாஹ் சொல்கிறான், நீர் குரானை ஓதும் போது உமக்கும் மறுமையை நம்பாதவருக்கும் இடையே மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம். ஒரு திரையை ஏற்படுத்திடுவான். முஸ்லீம்களுக்கும் மறுமை நம்புறவங்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் அந்த கலவரமான உலகத்தில் அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்திடுவான். நீங்கள் ஓதிக்கிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டு உக்காந்துங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கூடுதல் தகவல்னு சொல்கிறேன், ஏதாவது அப்படிக்கு சம்பவம் நடந்துருச்சுன்னா நீங்கள் அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் இருந்துருக்கு, சரியா? அதுதான் சேஃபு. அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ணலாம், எல்லாம் எல்லாம் பண்ண வேண்டிய போது பண்ணுவான். அதனால் வந்து ஏன்னா அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். என்ன கிடைக்குதோ, பக்கத்தில் ஏரி இருக்கா, அந்த ஏரிக்கு உக்காந்துக்கலாம், மீன் பிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு முருங்கை மரம் இருக்கா, அதுலேருந்து இலையை பறித்து அதை காய்ச்சி சாப்பிட்லாம். ஏதோ ஒன்று எல்லாம் வந்து இந்தியாங்கிறது பொண்ணு விளையிற பூமி, இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதனால சொல்கிறேன்ல, என்னைக்காக இருந்தாலும் ஒரு ட்ரிகர் தான் இது. ஒரு ஸ்பார்க்கில் வந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நாள்லாம் பிடிக்கும். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் 1 வருஷம் எடுத்துக்கிச்சுல, அவ்வளோலாம் எடுக்காதுங்கிறார். 1 டே 2 டே தான், டக்குன்ட்டு பிச்சைக்காரன் ஆயிடுவோங்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, இது இருக்கட்டும் சொல்ல டீ சாப்பிட்டு. இப்போ குரான் வந்து ரொம்ப பெரிய ஒரு மன இதாக இருக்கும், மன ஆறுதலாக இருக்கும். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, அதுக்குள்ளே அரபி கிராமர் கற்று வச்சுக்கிறது. அத்தனை தப்சீர் புக்கெலாம் தூக்கிட்டு சுற்ற முடியாது. ஒரே ஒரு அரபி குரான் கிடச்சா கூட சையத் குத்துபில் அதான் பண்ணார். கடைசியாக 10 வருஷம் அவருக்கு ஒரே ஆறுதல் குரான் தான். வெறும் குரான் மட்டும் கொடுத்துருங்க, வேறு எதுவும் வேண்டான்னு. குரான் மட்டும் ஓதிக்கிட்டு அதோடைய உறவாடி. அதனால தான் குரானின் நிழலில் இந்த புக்கு பேர், குரானுடைய நிழலில் உட்காந்து எழுதுகிற புக்கு அப்படின்ட்டு. இப்போ குரான் வந்து ரொம்ப பெரிய டூல். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீ குரானை ஓதும் போது அப்படிங்கிறான். இப்போ குரான் ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்ஷாஅல்லாஹ் வரும். இது நல்ல ஒரு ரிசர்ச் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது ஒன்று ஆச்சு. அப்போ இதில் மஹதில் இஸ்லாமுடைய ரோல் என்ன அப்படின்னு எடுக்கோம்னா, இது நடந்த உடனே, மல்லமா நடந்த உடனே, அந்த மல்லமாவோட எவ்வளோ சாவாங்கன்னு தெரியுமில்ல, 199 பேர் வால்யூமு. அந்த போருடைய அந்த பார்ட்டிசிபேஷன் எடுக்கக்கூடிய நாடுகளுடைய நிலைமை 199 பேர் காலி. அப்போ எவ்வளோ இருக்கும்னு பார்த்துங்க. இப்போ நாடு என்ன லட்சணத்தில் இருக்கும், ஜிடிபி எப்படி இருக்கும், உணவு உற்பத்தி எப்படி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா, ஏர்போர்ட் இருக்குமா, செல்ஃபோன் இருக்குமா, ஒன்றுமே இருக்காது.
கரண்ட்டு இருந்துச்சுன்னா பெரிய நியாமத்தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு தூரத்தில் அங்கே வர ஒரு லைட்டில் அங்கே ஒருத்தன் லைட்டு போட்டிருக்கான் அப்படின்னு வந்ததுன்னா ஆச்சு. அவர் அதை சொல்கிறார்ல, மீதி வந்து போன பயனில் நான் பேசினேன் இல்லை, 3 வருஷத்துக்கு வெயில் இருக்காது, 3 வருஷத்துக்கு வெயில் இருக்காது. மேகம் வந்து புகை மூட்டம் வந்து அந்த அணு ஆயுத போர் மூலமாக அப்படியே இருக்கும். அதை சுவாசிச்சிங்கன்னா வேதனைன்னு சொல்லிட்டு குரான் பேசுது. அதை நீங்கள் மேகமாக பார்ப்பீங்க, ஆனால் அதற்குள்ளே வேதனை ஒளிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சூரத்துல் துக்கானில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க, புரியுதா? அப்போது ஆனால் அதே சமயம் பாம் எங்கே போடுவான்? மக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க அங்கே தான் போடுவான். புரிய வேஸ்ட் பண்ண மாட்டான். இங்கே ஒரு 50 பேருக்காக ஒரு பாம்பு 550 கோடி ரூபா பாம்பு போடுவான். போட்டால் ஒரு ஈரோடு பல்காக தூக்கலாம் அப்படின்னா ஈரோட்டில் போடுவான். அதை விட்டு போட்டு சும்மா தூண்டு இருக்கக்கூடிய ஒரு சென்னி மேலே அதெல்லாமே டார்கெட் பண்ணி போடுவான். அப்போ அதனால் வந்து நமக்கு 2 செட்டப் இருக்கணும். எங்க இங்கே பணம் இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெறுங்கை வீசிட்டு எப்படா யாராந்த பேச்சிட்ட அப்படின்னு தோளில் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லாதவன் கொடுத்து வச்சவன். அதில் அவர் அதான் சொல்கிறார், வாழணும்னு ட்ரை பண்ணாதீங்க, சாகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்றார். செத்துட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். அவர் சொல்கிறார், சாகக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளில் நான் இருப்பேன்னு நம்புறேங்கிறார். மல்லமலை யார்? இம்ரான் ஹுசேன். சாகக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளில் நானும் ஒருத்தனா இருப்பேன்னு நம்பினேன். அதனால் அல்லாஹ்கிட்ட போய் மூஞ்சி காட்டுற மாதிரி சில வேலைகள் இப்போவே செஞ்சுக்கலாம். சரி, அதனால் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறதுக்கு தைரியம் வர்ற மாதிரி சாவுங்கும்போது அந்த குரான் பேசுதில்ல, நீங்கள் மூமீன்களாக இருந்தால் சாவை விரும்புங்கள்னு சொல்லுதில்ல, அந்த ஆயத்தை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இன்ஷால்லா அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இனி ஈமானை பற்றி கொஞ்சம் அதிகமாக டாபிக் எடுக்கும். நீங்கள் வரக்கூடிய மினி சூப்பர் முஸ்லீமில் வந்து ஈமான் ரிலேட்டடாக ஜாஸ்தியாக இருக்கும். எப்போது ஓல்டு பாலிடிக்ஸ் ரொம்ப பேசி அதுக்கு என்ன இன்டெலெக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறோம், எப்படியும் ஒன்றும் பண்ண போகிறது. அப்புறம் எதுக்கு அப்போ எது யூஸ் ஆகுமோ அதை பண்ணுவோம். ஈமான் யூஸ் ஆகும், வலிமையான ஈமான் யூஸ் ஆகும். அதே சமயம் அதையும் இருக்கும். அதாவது இக்காமத்த தீனை விட்டுட்டு இவங்க எடுத்துருக்காங்களே, இப்போ தான் நம்ம ரூட்டுக்கு வந்துடும். உங்கள் ரூட்டுக்கு வரல, உங்கள் ரூட்டு வேறு, அந்த நம்ம ரூட்டு வேறு. நம்ம பேசுகிற ஈமான்லேயும் முழு தீனை உள்ளடக்கி ஈமானை பேசுவோம். நீங்கள் பேசுகிற ஈமான் வந்து குருட்டு ஈமான், அது ஒன் சைடு ஈமான். அந்த ஈமான் முழுமையான ஈமானை பற்றி பேசுவோம். அப்போது இதில் வந்து என்ன நடக்கும்? மல்ஹமால டோட்டல் உலகம் நடக்கும். யான் பொழைக்கிறான் யான் பண்ணான்னு தெரியாது. அவர் சொல்கிறது இந்தியாவுடைய பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறார். இந்தியாவில் பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே சமயம் பவர் யார்கிட்டையுமே இருக்காதுங்கிறார். நியூக்ளியர் பவர் யாருக்கிட்டையுமே இருக்காது, நியூக்ளியர் பேஸ் எல்லாமே காலி ஆயிருங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே டெமாலிஷ் ஆயிருங்க. ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஜிபிஎஸ் வேணும், நெட்வொர்க் வேணும், சேட்டலைட் வேணும், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ளைட்லாம் பறக்காதுங்கிறார். ஏர்ஃபோர்ஸே இருக்காது அப்படிங்கிறார். தரைப்படை இருக்கும், கப்பல் படை இருக்கும், 2 படை தான் இருக்கும். அப்போ இதில் மல்ஹமாவுக்கு அப்புறம் இவர் என்ட்ரி கொடுக்குறாருல, யார்? மஹதி அலைஹிஸ்ஸலாம். அவர் எதில் கிங்காக இருப்பார்னா தரைப்படையில். புரியுதா? அதில் வந்து ஜெயிப்பார். யாரை? கான்ஸ்டான்டினோபிளை. அதில் ஜெயிச்சு அந்த இடத்துல அவர் ஏன் ஜெயிக்கிறாரு அப்படின்னு எடுக்கும்போது, இப்போ ரஷ்யாவுடைய அந்த மேப் எடுத்து பாருங்கள். இப்போ பிளாக் சி எடுத்து நீங்கள் அதை ஒரு மேப்பாக பார்த்தீங்கன்னா அது அழகாக புரியும். இதில் கூட காட்டுறேன் நான். இது தெரியுதா? தெரியலையா? கேமராலாம் வேணாம்ப்பா. இங்கே பாருங்க, இது பிளாக் சி தெரியுதா? இதுதான் பிளாக் சி தெரியுதா? இப்போ இந்த பிளாக் சீலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் இங்கே இருக்கா? இங்கே இருக்கா இஸ்தான்புல்? தெரியுதா? இங்கே இருக்கா? இப்போ பிளாக் சீலேருந்து வெளியே நீங்கள் உலகத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. நடுவில் என்ன இருக்கு? இஸ்தான்புல் தடையாக இருக்குது. அந்த இடத்துல 2 பகுதி இருக்குது. போஃப்ரஸ் ஒன்று இருக்குது, பாஸ்பரஸ் அண்ட் டார்னடல்ஸ் அப்படிங்கிற 2 பகுதி இருக்குது. அந்த இடத்துல 2 இடத்துல அங்கே வந்து வாய்க்கால் மாதிரி ஒன்று ஓடுது. அந்த வழியாக தான் நீ பிளாக் சீலேருந்து வெளியே வர முடியும். அப்போது அந்த இடத்துல வந்து நேட்டோ நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, ரஷ்யா வந்து பிளாக்கு, ஏர்ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ண முடியாது. அப்போ சிறை பிடிக்கப்பட்ட கணக்கு அவங்க அந்த இடத்துல மஹதி அலைஹிஸ்ஸலாம் வாங்கி ரஷ்யாவுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இங்கே புரியுதா? இங்கே நல்லா புரியுதா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ புரியுதா இல்லையா? இது வந்து பிளாக் சி, இது ரஷ்யா, இது எல்லாம் ரஷ்யா.
ரஷ்யா கடல்லேருந்து உலகத்தில் வெளியே வரணும்னா இந்த பக்கம்லாம் பனிக்கடல் அது. இதில் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியாது. அதுவும் ரஷ்யாவை தாண்டி நேட்டோவில் இருக்கிற எல்லா நாடுகளும் தாண்டி தான் அவன் போகணும். ரஷ்யா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய படை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் இருக்குது, உக்ரைனில் தான் இருக்குது. உக்ரைன் எங்கே இருக்குது? உக்ரைன் இங்கே இருக்குது. உக்ரைனில் தான் வந்து இது இருக்குது. அதே மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது சின்ன ஒரு பிட்டு, இதுதான் கிரீமியா. கிரைமியாவில் தான் வந்து இராணுவ தலைமை, அதோடைய போர்க்கப்பல், ஹார்பர் எல்லாமே. ரஷ்யாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹார்பர் அதுதான். அவ்வளோ பெரிய உலக நாடுக்கு ஒரே ஒரு ஹார்பர் தான் இருக்குது. இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, விசாகப்பட்டினமில் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, பூனேயில் இருக்குது, மும்பையில் இருக்குது. அத்தனை ஹார்பர் இந்தியா வச்சுருக்கு. மொத்த ரஷ்யாவுக்கு ஒரே ஒரு ஹார்பர் தான். அப்போ வான்படை டம்மி ஆயிரும். அவர் வரணும்னா இங்கே இருந்தால் வரணும். இந்த இடத்துல வந்து லாக் ஆகி ரஷ்யா நின்றும். எந்த இடத்துல? இந்த இடத்துல வந்து லாக் ஆகி நின்றும். இங்கே பாஸ்பரஸுங்கிற பாஸ்பரஸ் ஸ்டேட்டுன்னு அடித்தோம்னா இங்கே வருது பாருங்க. இப்போ காட்டும் பாருங்க. இப்போ பாருங்க எங்கே இருக்குன்னு பாரு, தெரியுதா? இந்த கடல் பகுதி இருக்குல்ல, இப்போவே வந்து ரஷ்யாவிட்டிருந்து கடலில் வந்து நீ எண்ணெய் வாங்கணும்னா இஸ்தான்புல் வந்து நீ வழி கொடுக்கணும். இஸ்தான்புல்கிட்ட இப்போ வரைக்குமே நேட்டோலே இருந்தாலும் ரஷ்யா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா இஸ்தான்புல் வந்து வழி கொடுக்கணும். இப்போ புரியுதா? எங்கேருந்து எங்கே மாட்டிக்கிட்டு இவர் ஏன் அதை ஜெயிக்கணும்? அவர் ஏன்னா ரஷ்யானால இங்கே வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி கடலில் இங்கே வரும்போது இருக்கிற உலகத்திலேயே பயங்கரமான கடற்படை அது அமெரிக்கா. அது ஜெயிக்க முடியாது. ஆமாம், அவங்க இங்கே வரமாட்டான்ல, அந்த வழியாக எத்தனை நாள் தான் சுற்றிட்டு போய். இது எனக்கு புரியாமல் இருந்துச்சு. இதுவும் கூட அவர் தான் ஃபுல்லாக டீட்டெயில் எடுத்து அதான் சொல்கிறல. அவர் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணதுனால, ஜியாகிரஃபியில் அவருக்கு தெரிஞ்சதுனால, ஹதீஸில் தெரிஞ்சதுனால அவர் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு. உலகத்திலேயே அதிகமாக கப்பல் போக்குவரத்து இருக்கக்கூடிய வழித்தடம் இதுதான், சூயஸுக்கு அப்புறம். சூயஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ரசூலா பண்ணிட்டு இருந்த வியாபார வழித்தடம். அது அந்த வழித்தடம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து உலகத்தில் அது பெருசு. அதுக்கப்புறம் இது ஷிப்பிங்கில் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷன் இதுதான், கடல் தான். நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறது, ட்ரெயினில் கொண்டு போகிறது, பை ரோடு கொண்டு போகிறது எல்லாமே காஸ்ட்லி. நீங்கள் 1 லட்சம் லாரியில் கொண்டு போகிறது நீங்கள் பாதி கப்பலில் கொண்டு அடங்கிடும் சரக்கு. இவ்வளோ சீப்பாக போயிடும். கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா கணக்கில் தான் வரும் டிரான்ஸ்போர்ட்டு. அப்போ இந்த பாஸ்பரஸ் ஸ்டேட்டுங்கிறது இது, அது எதில் இருக்குது? எக்ஸாக்டாக டர்க்கிலே இதுலேயே இருக்குது, இஸ்தான்புல்லே இருக்குது. அதுதான் ரசூலா சொல்கிறாங்க, கடலிலும் தரையிலும் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டான்டினோப்பிளை பற்றி ரசூலா ரொம்ப சொல்கிறாங்க. அப்போ மறுமை நாளுடைய அந்த என்ட்ரன்ஸில் இப்போ இவர் கான்ஸ்டான்டினோப்பிள் வந்து இவர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே பாருங்கள், சவுதி அரேபியா. இவர் இங்கேருந்து கீழே போய் அங்கே இருக்கக்கூடிய நேட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு அடிச்சிட்டார்னா என்ன நடக்கும்? இவர் அடிச்சுட்டு அங்கே இது பண்ணி விட்டு ரஷ்யாவை இழுத்து விட்டார்னா நேட்டோ வந்து ஒளிஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இவர் தலைமையில் முஸ்லீம்கள் ஒன்றுபட்டுருவாங்க. இதெல்லாம் நடந்துடும். ஆனால் இஸ்ரேலுக்கும் சாதகமான சூழ்நிலை வந்துடும். என்ன அப்படின்னா வல்லரசு அதுதான் இருக்கும். அமெரிக்காவை காணோம், ரஷ்யாவை வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ரஷ்யா டோட்டலாக எல்லாம் குத்தூரியும் குளரியுமாக கிடக்கும். அப்போ ரஷ்யாவை எடுத்துங்க, அதான் பாருங்கள் அந்த கொள்கைக்காக எவ்வளோ பெரிய வேலை கொடுக்குது பாருங்க. இன்றைக்கி இருக்கிற ரஷ்யாவுக்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லை. நம்ம ஒரு அணு ஆயுதம் அடித்தா அப்படின்னு கொள்கையை விட்டுட்டு உயிர் வாழ்கிறத விட அப்படி உயிர் வாழ தேவையில்லைங்க. இப்போ எவ்வளோ வெயிட்டான இதுன்னு பாருங்கள். அப்போ இந்த பொசிஷனில் உலகம் வந்து மாறிடும். இதுக்கப்புறம் அந்த டைமில் பார்டர்ஸு அது இது பாஸ்போர்ட்டு ஸ்கேனிங்கு QR கோடு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சரியா? அதனால் வந்து அந்த மாறின உலகத்தில் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்ன இருக்கோ சூழ்நிலைகளை பார்த்து தான் எல்லாருமே வந்து முடிவெடுக்கும். அட்வான்ஸாக எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இங்கேயே உட்காந்துக்கிட்டு 10 வருஷத்துக்கு அட்வான்ஸாக வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்மளும் கணக்கு போட்டது 30-35 பெரிய சம்பவங்கள் இருக்குங்கிறோம். 30-35 வரைக்கும் இவரும் இருக்கிறார். இப்படி இருக்க போனோம்னா இப்போ கணக்கு பார்த்திங்க கூட்டணி யார் வர போகிறாங்கன்ட்டு. புட்டின்னு இவர் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வரக்கூடாதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு? மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கும் புட்டினுக்கும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ